அத்தை அத்தை மடி காஃபி நல்லா இருக்குடா. வா வந்து உட்காரு. அம்மாடி, இத்தனை நாளா நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. சீக்கிரமா உங்களுக்கு முதலிரவு நடக்கணும். எனக்கு என் பேர குழந்தைகளை நான் பார்க்கணும். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீ அதுக்கு தயாராகு, புரியுதா? நான் போய் நம்ம ஜோசியரை பார்த்துட்டு வரேன். ஒரு நல்ல நாள் பார்த்து முதலிரவுக்கு ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் வேணாம் அத்தை. எனக்கு மனசே சரியில்லை. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அந்த பழைய விஷயங்களெல்லாம் என் மனசுல ரொம்ப பதிஞ்சிருச்சு. அதை மறக்கறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு என்னால இதெல்லாம் முடியாத அத்தை. நானே சொல்றேன். என்னம்மா இப்படி சொல்ற? 30 நாள் ஆச்சுமா, இன்னும் நீ ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்கிற? பாரு, செத்தவன் ஒண்ணு தியாகி கிடையாது, உன் அப்பனும் கிடையாது, உன்னை நல்லா பாத்துக்கிட்ட மாமனாரும் இல்லை. அவன் ஒரு அரக்கமா, அவன் ஒரு பிசாசு, அவன் ஒரு சாத்தான். அவன் கூட நான் வாழ்ந்ததை நினைச்சா என்னவே எனக்கு எரிச்சுக்கணும் போல இருக்கு. இன்னும் நீ அதவே நினைச்சிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் உன்னால அதை மறக்க முடியாது. சொன்னா கேளுமா, அப்புறம் ஒவ்வொரு நாளும் நீதான் கஷ்டப்படுவ. எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணு, புரியுதா? அடுத்த வாரமே உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். என்னடா அத்தை இப்படி கண்டிப்பா சொல்றாளேன்னு நினைக்காத. நானே எத்தனை நாளைக்கு உயிரோட இருப்பேன்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் நரகத்துல இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு வாழவே பிடிக்கல. நான் எவ்வளவு காதலிச்சு கல்யாணம் பண்ண தெரியுமா? எவ்வளவு அமைதியாவும் அழகாவும் இருந்துச்சு தெரியுமா? அந்த காதல் அமைதியும் அந்த ஒரு நாள்ல மொத்தமா போயிருச்சு. அவரோட நானும் செத்து போயிருக்கணும். நான் ஏன் சாகணும்? அந்த பாவி பண்ண பாவத்துக்கு அவன் தான் சாகணும். ஆனா நாங்க 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கைய நினைச்சு தினம் தினம் நான் தான் அழுகிறேன். ஆனா என்னதான் அவன் கெட்டவனா இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வர வரைக்கும் என்னை நல்லாதாம்மா பார்த்துக்கிட்டான். நடுவுல எப்படி இப்படி மாறினானே தெரியல. எனக்கு வாழவே பிடிக்கல. ஆனா என் பையன் முகத்துக்காகவும் என் பேர பசங்களுக்காக இந்த உசுரை கையில புடிச்சு வச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க சேரணும். சீக்கிரமா ஒரு பேரனவோ பேத்தியோ என் கையில பெத்து கொடுக்கணும். என் கையில ஏந்தி நான் அதை ரசிக்கணும். சொன்னா புரிஞ்சுக்குமா? உனக்காக இல்லாட்டியும் எனக்காகவாது ஒத்துக்குமா? நான் போய் நம்ம ஜோசியரை பார்த்துட்டு வரேன். ஆமாம்மா. என்னப்பா, அப்பா இல்ல? இல்லைம்மா, அப்பா சமீபத்தில் தான் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் தான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம்மா. ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு முடிவு வந்திருக்க கூடாது. ரொம்ப வருத்தமாக இருக்குமா. ரொம்ப நல்ல மனுஷன். நல்லவங்களுக்கு தானே சீக்கிரம் சாவு வருது. அதை விடுங்க, ஒரு நல்ல விஷயம் பேச வந்திருக்கேன். சாவை பற்றி பேசி கெட்ட சகுனமாக்க வேணாம். என் பையனோட ஜாதகம் பார்த்துட்டு என் பையனுக்கு மருமகளுக்கு முதலிரவுக்கான ஒரு நாளே நேரம் குறித்து சொல்லுங்களேன். என்னம்மா சொல்கிறீங்க? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டு இன்னுமா ஒரு முதல்வர் நடத்தல? ஆமாங்க தம்பி, எங்கள் வீட்டுக்காரர் அவங்க குடும்ப ஜோசியத்தை தான் எல்லாமே பார்த்து முடிவு பண்ணுவார். ஏதோ தோசை இருந்ததுன்னு சொன்னாங்க. அது அவர் செத்து போனப்பவே அவரோடைய அந்த தோசமும் போயிருச்சு. என் பையனுக்கு மருமகளுக்கு நான் முதலிரவு நடத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்களேன். என்னம்மா இது? இறந்து போன ஒரு ஜாதகம் மாட்டிருக்கு. இது உங்கள் பையனோட ஜாதகமா? மன்னிச்சிருங்க சாமி, ஏதோ தப்பு நடந்திருக்குது.
என் பையனோட ஜாதகம் தான் நான் கொண்டு வந்தேன். எப்படி என் வீட்டுக்காரோட ஜாதகம் வந்துச்சுன்னு தெரியல. மன்னிச்சிருங்க சாமி. இல்லைம்மா, நீ என்னை சோதிச்சு பார்க்கணும்னு நினச்சிட்ட. இன்னைக்கு உனக்கு நல்ல நேரமே இல்லைன்னு நினைக்கிறேன். நீ ஜாதகம் பார்க்க வந்திருக்கவே கூடாது. நீ போயிட்டு இன்னொரு நாள் வா. அடுத்த தடவை வரும்போது உன் பையனோட ஜாதகத்தை சரியாக பார்த்து எடுத்துட்டு வா. உன் வீட்டில் ஒரு சாவு விழுந்திருக்கு. 30 நாளில் ஒரு நல்ல நடத்தி பார்க்கணும்னு நீ நினைக்கிற. அது நல்லது நல்லபடியாக நடக்கணும்னா சில பரிகாரம்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அது நீ அடுத்த தடவை வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ போ. என்னம்மா அது? இறந்து போன ஒரு ஜாதகம் மாட்டிருக்கு. இது உங்கள் பையனோட ஜாதகமா? என்னம்மா, என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல. அடிக்கிற வேலை நீங்கள் பாட்டு போயிட்டு வந்துட்டீங்க. பாருங்க உங்கள் முகம் எப்படி வாடி போயிருக்குன்னு. பஸ் பிடிச்சி போனீங்களா இல்லை ஆட்டோவில் போனீங்களா? சில்லுன்னு ஏதாவது குடிச்சிட்டு போக வேண்டியதானே? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவங்களே வெயில்ல போயிட்டு வந்திருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் படுக்கட்டும். அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லுவாங்க. அத்தை வாங்க, கொஞ்ச நேரம் படுங்க. போங்க. அத்தை அத்தை வாங்க சாப்பிடலாம். வெறும் வயித்தோட படுக்க கூடாது. எனக்கு எது வேணாம்மா, நீ போய் சாப்பிட்டு தூங்குங்க. என்ன அத்தை, எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இப்ப நீங்களே இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, எதையும் நினைக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும். எனக்கு ஆறுதல் சொன்னா மட்டும் போதுமா? நீங்க அதை ஃபாலோ பண்ண கூடாதா? அப்பதான் மனசு நிம்மதியா இருக்கும். இப்ப என்ன, எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். உங்க கையில உங்க பேர பிள்ளைய பெத்து கொடுக்கணும். அவ்வளவுதானே? எனக்கு சம்மதம். இப்ப சந்தோஷமா? வாங்க வந்து சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா. அவன் எங்க? அவர் வெளியில போயிருக்காரு அத்தை. அவர் வரட்டும், நான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. என்னாச்சு அத்தை? உப்பு காரம் ஏதாவது கூட இருக்கா? ஏன் இப்படி பண்றீங்க?
எதுவும் பயப்படாதம்மா. அது ஏதோ காத்துக்கு தான் ஆடி இருக்கு. நீ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் படு. அவங்ககிட்ட எதுவும் சொல்லிக்காத. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? என்ன சாமி, நான் 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தேனே, மறந்துட்டீங்களா? நீங்க தான் 2 நாள் கழிச்சு வாங்க, முதல்ல இருக்க நாள் குறிச்சு தரேன்னு சொன்னீங்க. சரி, ஜாதகத்தை கொடுங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போதாம்மா முடிவு வரப்போகுது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்காதுமா. இது 2 ஜாதகமும் நல்லா சேர வேண்டிய ஜாதகம் தான். ஆனால் என்னன்னே புரியல, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக மட்டும் இருக்கு. அது என்னன்னு என்னாலே சரியாக கணிக்க முடியல. ஆமாங்க சாமி, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இன்னும் இவங்க 2 பேரும் சேரவே இல்லை. தோசை இருக்குன்னு சொல்லி தான் இவங்க பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ தோசமெல்லாம் சரியாயிருச்சு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்றதானே நியாயம். எனக்கு என் பேர குழந்தைங்களாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சாமி. நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள். ஏதோ அதில் சிக்கல் இருக்கா? சிக்கல்னு சொல்ல முடியாதுமா, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மட்டும் தப்பாக இருக்குது. அது என்னன்னு என்னாலே சொல்ல முடியல. இத்தனை வருஷமா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஜாதகம் மட்டும் எனக்கு புதுசாக இருக்கு. உங்கள் மகன் என்ன அதிசயப்படுவியா? ஏன் சாமி அப்படி சொல்கிறீங்க? என் பையன் அதிசயப்படுவேன்னு? இல்லைம்மா, நான் அப்படி சொல்ல வரல. இந்த ஜாதகத்தில் வெறும் பிறந்த தேதி மட்டும்தான் இருக்குது. ராசி நட்சத்திரமா எதுவுமே இல்லை. இதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் எப்படிம்மா என்னமா சொல்கிறது? தம்பி, கொஞ்சம் வெளியில இரு. சாமி, இது என் பையனோட ஜாதகம் தான். எங்களுக்கு வாரிசு இல்லைன்னு கடைசி காலத்துல எங்களுக்கு ஒரு துணை வேணுமேனு வளர்த்த பையன். இத்தனை வருஷமா அவனுக்கே தெரியாது வளர்ப்பு பையன்ட்டு. எங்க வீட்டுக்காரர் சாக போறதுக்கு முன்னாடி தான் அவனுக்கே தெரிய வந்தது. ஒரு கட்டத்துல அவனுக்கு தெரிஞ்ச அவனுமே நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அவன்கிட்ட சொன்னா என் மனசு கஷ்டப்படுமேன்னு தான் இப்ப கூட நான் அவனை வெளியே அனுப்பிட்டேன். எனக்கே சொல்லும் போது வளர்ப்பு பையன் தானேன்னு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. எங்க கிட்ட இருக்கிறது அவன் பிறந்த தேதி மட்டும்தான். அதை வச்சு நீங்க அவனுக்கு ஒரு புது ஜாதகம் எழுதி கொடுங்க. அப்படியே அந்த முதல்வருக்கான நாளையும் கொஞ்சம் குறிச்சு கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போயிடும். எவ்வளவு செலவானாலும் சரி. ஜாதகன்றது பிறப்புக்கு இறப்பையும் குறிக்கிற விஷயமா? அது நீங்க நினைச்ச நேரத்துல எழுத முடியாது. அதுக்கும் நேரம் வரணும். அது எப்போன்னு எனக்குமே தெரியாது. நீங்க போங்க, நான் ஜாதகத்தை எழுதி முடிச்சுட்டு நானே உங்களை கூப்பிட்டு அனுப்புறேன். சாமி, திரும்ப திரும்ப கேட்கறேன்னு நினைக்காதீங்க. அந்த முதல்வருக்கான நாளை மட்டும் குறிச்சு கொடுங்க. என்னம்மா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல ஒரு நடத்தி வைக்கணும்னா நடத்தி வைங்க, வேணான்னு சொல்லல. அப்படியே தப்பு நடந்தாலும் அது பரிகாரம் பண்ணி சரி பண்ணிக்கலாமா? ஆமா, உங்க வம்சம் விருத்தியாகனா சரியான நேரம் காலம்லாம் வரணுமா? அந்த நேரம் காலம் வரும்போது தான் சரியான ஜாதகத்தை எழுத முடியும். உங்க இஷ்டத்துக்குலாம் எழுதிட்டு இருக்க முடியாது. இப்போ நீங்க கிளம்புங்க, ஜாதகத்தை எழுதி முடிச்சு நானே வந்து கொடுக்குறேன். சீக்கிரமா தகவல் சொல்லுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். மா, ஜோசியர் என்ன சொன்னாங்க? நான் சொல்றேன், நீ வண்டி எடு. எதுக்குமா சுடுகாட்டில் நிறுத்த சொல்றீங்க? நிறுத்துடா, நான் சொல்றேன். இங்கேயேம்மா நிறுத்த சொல்றீங்க? மா வேண்டாம், எனக்கு பயமா இருக்குமா. வாங்க. நிம்மதியா வந்து படுத்துட்ட போல. உயிரோட இருக்கும் போதே எங்களுக்கு நிம்மதி. நீ செத்து போய் ஏன்டா எங்களுக்கு நிம்மதியை கொடுக்க மாட்டேங்கிற? உன்னை கொன்னதுல எனக்கு சந்தோஷம்தான். உன்னை கொல்லும் போது நீ துடிச்ச வலியை விட நான் துடிச்ச வலி தாண்டா அதிகம். ஏன்னா உன்னை அவ்வளவு நேசிச்சேன். நீ இல்லைன்னா இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு இருந்தேன். உன்னை நான் எவ்வளவு காதலிச்சிருந்தா. ஜாதி வெறி பிடிச்ச என் அப்பா என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம்னு என்ன உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. கிடைச்ச வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க தெரியல உனக்கு. பாதியிலே வந்து படுத்து கிடக்குறியாடா பாவி. இப்ப நீ சொர்க்கத்துல இருக்கியா நரகத்துல இருக்கியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ இப்ப சொர்க்கத்துல இருக்கேனா அது நீ என்ன கல்யாணம் பண்ணதுனால. இதே நீ நரகத்துல இருக்கேனா நீ எனக்கு பண்ண துரோகத்தினால. ஆனா இந்த ரெண்டுக்கு மத்தியிலும் இல்லாம
நீ பேயாதாண்டா அலையணும். நீ செத்து போய் நிம்மதியா இருக்கக்கூடாது. இந்த உலகமே அழிஞ்சாலும் நீ நிம்மதியாவே இருக்கக்கூடாது. நீ உயிரோட இருக்கும் போதுதான் அதுல சேர விடாம பண்ண. இப்ப நீ செத்து போயும் ஏன்டா அதுல சேர விடாம பண்ற? செத்து போன உனக்கே இவ்வளவு பாடுபட்டு நீ அதுல சேர விடாம பண்றேன்னா, உயிரோட இருக்கன்னா அதுல சேர்த்து வைக்க நான் என்ன பாடுபடுவேன்? என் உயிரை கொடுத்தாவது என் பிள்ளைங்க ரெண்டையும் நான் சேர்த்து வைப்பேன்டா. உன்னால முடிஞ்சதை பாருடா. ஏமா அங்க போய் கத்திக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வண்டி எடுப்பலாம். ஏறுங்க. வரேன்.